பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து இந்த புதிய மாதத்திலும் கர்த்தாவே புதிய கிருபைகளை நீர் கொடுப்பதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே இயேசுவே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களை வழிநடத்துவார் என்ற பிரகாரமாக நீர் எங்களுடைய வாயிலே உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய இருதயம் உம்முடைய வசனத்தினால் நிரப்பப்படவும் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்ல அவர்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல கிருபைகளை நீர் கொடுத்தருளும் சுவாமி. உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் யாவரையும் நீர் போஷித்து நீர் வழி நடத்தும். தொடக்கம் முதல் முடிவு வரை எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாதபடி நீர் காத்து கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, தேவ சமூகத்தில் நாம் வடிக்கும் கண்ணீருக்கு கிடைக்கும் பயன்கள். தேவ சமூகத்தில் போய் நம்முடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் அவரிடத்தில் சொல்லி நாம் வடிக்கும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பலன் உண்டு என்பதை வேதாகமத்தின் அடிப்படையில் சில திருஷ்டாந்தங்கள் மூலமாக நாம் தியானிப்போம். முதலாவது, இந்த அழுகையினால் அமைதி கிடைக்குது. ரெண்டாவது, ஆசீர்வாதம் கிடைக்குது. அது யாருக்கு கிடைத்தது என்று பார்த்தால், ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆசீர்வதித்து ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். நட்சத்திரங்களை பார், அவைகளை உன்னால் எண்ணக்கூடுமானால் அந்த அளவுக்கு நான் உன் தலைமுறைகளை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். ஒரு பிள்ளை கூட கிடையாது. அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனிடத்தில் இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். ஆனால் அது நாட்கள் செல்ல செல்ல, அப்போ அவனுக்கு 75 வயசு. நாட்கள் செல்ல செல்ல அது நிறைவேறாமலே போய் கொண்டிருக்கிறது. சாராளுக்கு அவளுடைய பெண்களுக்குரிய வழிபாடு நின்று போயிடுச்சு. அதனால் அவளுக்கு இருந்த நம்பிக்கை முற்றிலுமாக போய்விட்டது. உடனே அவள் என்ன செஞ்சா, தன்னுடைய அடிமை பெண்ணாக்கிய ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்தாள். அதன் மூலமாக வந்த சந்ததி தான் இஸ்மவேல். இஸ்மவேல் பிறந்த பின்பு சாராள் கருவுற்று, இது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி கருவுற்று அவள் ஈசாக்கை பெற்றாள். அப்போ ஈசாக்கு சுதந்திரவாளி. இவன் இஸ்மவேல் அடிமையின் மகன். அடிமையின் மகன் இந்த ஈசாக்கை என்ன செய்கிறான், பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கேட்கிறாள். சின்ன பிள்ளைகள் விளையாடும் இல்லையா, அது மாதிரி விளையாடும் போது ஒன்றுக்கு ஒன்று கேலி பண்ணி அவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் என்ன செய்கிறார்கள், கேலி பண்ணி கொண்டு பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது சாராளுக்கு பிடிக்கவில்லை. உடனே சாராள் என்ன செய்கிறா, ஆபிரகாம் இடத்துல சொல்கிறா, அந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனையும் உடனே அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுகிறாள். உடனே ஆபிரகாமுக்கு அது சற்று விசனமாக இருந்து ஆண்டவரிடத்தில் நான் என்ன செய்யன்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் மனைவி சொல்கிறதை கேள்னு சொல்கிறார். உடனே அவனும் என்ன செய்கிறான், அப்படியே ஆகாரை வீட்டை விட்டு அனுப்புகிறான். இது எதில் இருக்குன்னா, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் இருக்குது. 21:10 ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்றாள். உடனே ஆபிரகாம் தேவனிடத்தில் போய் கேட்குறான். 12வது வசனத்தில் பாருங்கள், தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். அப்போ அடிமை பெண்ணின் மகனையும் அடிமை பெண்ணையும் என்ன செய்து விடு, விலக்கி விடு அப்படின்னு ஆபிரகாமின் இடத்துல கர்த்தர் சொல்கிறார். 14வது வசனத்திலிருந்து அந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் அதிகாலையில் என்ன செய்கிறான், ஒரு துருத்தின பாட்டில் நம்ம தண்ணி கொண்டு போகிறோம் இல்லையா, அது மாதிரி அது தோலில் இருக்கும் ஒரு பை மாதிரி. அதுக்குள்ளே தண்ணி அடைச்சி
ஒரு துருத்தி தண்ணீரையும் சில அப்பங்களையும் ஆகார் கையில் கொடுத்து பிள்ளையை அவள் தோளின் மீது வைத்து அவளை அனுப்பிவிட்டான். வேறு ஒன்றும் கிடையாது அவளுக்கு. அவள் அப்படியே வனாந்திரத்தின் வழியாக நடந்து போகிறாள். அந்த வனாந்திரத்து மண் அந்த இது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் இந்த சின்ன பிள்ளையும் தூக்கிக்கிட்டு கண்ணீரோடு அந்த இடத்துல போய்கிட்டு இருப்பாள். தாகமாக இருக்கும்போது மட்டும் தண்ணியை குடிப்பாள். பசிச்சிச்சுன்னா அந்த அப்பத்தை பிள்ளைக்கு கொடுத்து சாப்பிட்டுக்கிடுவாள். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் எல்லாமே காலியாக போயிடுச்சு. காலியாக போயிட்டுனா பிள்ளை தண்ணி தாகத்தில் ரொம்ப அழுது. உடனே அவள் என்ன செய்கிறா, இந்த பிள்ளை அழுதே செத்து போயிடும்னு சொல்லி பிள்ளைய கொண்டு ஒரு செடியின் கீழ் படுக்க வச்சிட்டா. வச்சுட்டு தான் அம்புபாயும் திசைக்கு நேராக நின்று ஆண்டவரை நோக்கி கதறா, அழுறாவா ஆண்டவர்கிட்ட. நான் என்ன செய்வேன், என் பிள்ளை சாவ போகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் அப்படி கிடந்து அழுறா. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பிள்ளையும் தாகத்திலையும் பசியிலையும் அலறுது. அது இதை ஆண்டவர் கேட்டு தம்முடைய தூதனையை அனுப்புகிறார். அவன் என்ன சொல்கிறான், ஆகாரிட்ட பாருங்கள் 17வது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். நீ பயப்படாத, தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ என்ன செய்ய, இந்த பிள்ளையை பிடித்துக்கிட்டு உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அவர் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறார் ஆகாருக்கு. திக்கு தெரியாமல் ஐயோ சாவ போதே அப்படின்னு சொல்லி அவள் அலமரிச்சிக்கிட்டு இருக்கிற வேளையில் கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுக்குறார். அப்போ அவள் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வருது, ஒரு அமைதி வருகிறது. ஆண்டவர் சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்வார், நிறைவேற்றுவார். அதன்படி அவள் அப்படி கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா பக்கத்துலேயே என்ன இருக்குது, ஒரு துறவை கண்டு. துறவுன்னா தண்ணி, குட்டை கணக்காக தண்ணி கட்டி நிற்கும். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தான். ஆண்டவர் தான் சொல்லிட்டார், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லிட்டார். அதனால் இப்போ பிள்ளையோடே கூட இருந்து அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையில் வல்லவனானான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே ஆகார் அவனுக்கு எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவளுக்கு விவாகம் பண்ணி வைக்கிறாள். இப்படி கர்த்தர் இஸ்மவேல் வம்சத்தையும் ஆசீர்வதித்தார். அவளுடைய கண்ணீருக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், அவள் உள்ளத்தில் ஒரு அமைதியை கொடுக்கிறார். அவள் குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், விருத்தி அடைய செய்தார். இப்போவும் நம்ம பார்க்குறோம், அவங்க பலுகி பெருகி கொண்டு தான் இருக்கிறார்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவளுக்கு அது நிறைவேற்றப்படுகிறது. அடுத்தது என்னதுன்னா, அழுகை, அதிகமான அழுகை இருந்ததுனால அந்த இடத்துல ஆச்சரியம் நடக்குது. எப்படி ஆச்சரியம் நடக்குதுன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களில் 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன செஞ்சிடணும், நதியில் போட்டுறணும். முதல்ல மருத்துவச்சிகளை வச்சு ஆண் பிள்ளையாக இருந்தால் அதை கொன்று போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தேவனுக்கு பயந்தபடியால் மருத்துவச்சிகள் யாரும் என்ன செய்யலை, எபிரேய குழந்தைகளை கொல்லவில்லை. அப்போ ராஜா கூப்பிட்டு கேட்பார், என்ன ஆண் பிள்ளைகள்லாம் அப்படியே உயிரோடு இருக்க என்னன்னு கேட்கும்போது, நாங்கள் போகிறதுக்கு முன்னாலே அவங்க பிள்ளையை பெற்றுடுறாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. உடனே ராஜா ஒரு கட்டளை போடுவார். என்ன கட்டளை போடுறார் பாருங்க, யாத்ரா 1:22 வசனம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளை இட்டான். யாருக்கெல்லாம்
ஆண் பிள்ளை பிறக்குதோ அந்த பிள்ளையை என்ன செஞ்சிடணும், நதியில் போட்டுடணும். பெண் பிள்ளையை மட்டும் வளர்க்கலாம். அப்போ அதுக்கு மேலே என்ன இருக்காது, தலைமுறைகள் உருவாகாது அப்படின்னு சொல்லி அந்த ராஜா, பார்வோன் ராஜா ஒரு கட்டளை போட்டுட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா லேவி குடும்பத்தில் ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகிறாள். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அது பெண் பிள்ளைனா உயிரோடு இருக்கும், ஆண் பிள்ளைனா என்ன செஞ்சிடணும், நதியில் போட்டுறணும். அந்த பிள்ளை அழகுள்ள பிள்ளைன்னு அவள் பார்க்குறாள். சின்ன பிள்ளைகள் அழகாக தான் இருக்கும் சின்னதாக பார்க்கும்போது. அது அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அதை 3 மாதம் வரைக்கும் ஒழிச்சு வளர்க்குறாள். சத்தங்க வெளியே கேட்காம கவனமாக வளர்க்குறாள். அதுக்கு மேலே வளர்க்க முடியாது. சின்ன பிள்ளைகள் என்ன செய்யும், சத்தம் போடும், ஓடும், அழும். வீட்டுக்குள்ளே சத்தம் லேசாக கேட்டோடனே என்ன பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போர் வீரர்கள் சுற்றி வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க, ஆண் பிள்ளையாக இருந்தால் கொன்று போட்டுருவாங்க, பெண் பிள்ளையாக இருந்தால் விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்களாம் என்ன செஞ்சிடணும், ஆண் பிள்ளைன்னா நதியில் போட்டணும் தூக்கி. அது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு காரியம். ஒரு தாய்க்கு அதை செய்ய மனசு வருமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பையன் வளர்ந்து வாரான். 3 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் என்ன செய்கிறதுன்னு சொல்லி அவள் ஒரு நாணர் பெட்டி செய்கிறா. நாணர் புல் இருக்குல்லையே, அதை வச்சு ஒரு பெட்டி செஞ்சு அதுக்கு கீழே பிசுன் பூசி, அதை கீழ் பூசி அதுக்குள்ளே துணியெலாம் விரித்து அதுக்குள்ளே இந்த குட்டி பிள்ளையை உள்ளே போட்டு நல்லா மூடி அதை என்ன செய்கிறா, அப்படியே நதியோரத்தில் இருக்கிற புல்லுகள் முளைச்சிருக்கும்ல, பெரிய பெரிய புல்லாக இருக்கும். அந்த புல்லுக்கு நடுவில் அந்த இதை போட்டுட்டு வந்துட்டா. தூரத்தில் நின்று என்ன நடக்குன்னு பாருன்னு சொல்லி அவளை நிறுத்தி வச்சுட்டு போயிடுவாள். அழுகையோடு அந்த பிள்ளையை அதில் வச்சுட்டு வந்துடுவாள். கொஞ்ச நேரத்தில் பார்வோன் குமாரத்தி தன்னுடைய தாதிமார்களோடு எங்கே வரா, அந்த நதியில் குளிக்கிறதுக்கு வரா. அப்படி அவள் குளிக்க வரும்போது அவள் என்ன செஞ்சிடறா, அந்த பெட்டியை பார்க்க, பெட்டி நல்லா அழகாக இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெட்டியை தூக்கிட்டு வான்னு சொல்லி தான் பக்கத்தில் கொண்டு வர சொல்கிறான். கொண்டு வந்தால் அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு அழகான ஒரு பிள்ளை அழுது. உடனே இவளுக்கு அந்த பிள்ளை மேலே இறக்கம் வந்துடும். இது எபிரேய குழந்தை போல், அதனால தான் தண்ணியில் போட்டிருக்காங்க, இதை நான் எடுத்து வளர்க்க போகிறேன்னு சொல்லி அவள் சொல்கிறான். அப்போது அந்த சின்ன பிள்ளை அங்கே தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, அது ஓடி வரும். ஓடி வந்து இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு நான் ஒரு தாயை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி அது கேட்கும். உடனே பார்வோன் குமாரத்தி சரி, ஏன்னா அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்க்கணும் இல்லையா, அது பால் ஊட்டுற தாய்மார்கள்லாம் இருக்காங்க நிறைய வரி. ஏன்னா நிறைய அவங்க பிள்ளைகளை என்ன செஞ்சுருப்பாங்க, இதில் போட்டுருவாங்க. அதனால் பால் இருக்கும், பட்டு பிள்ளை இருக்காது. அப்படிப்பட்ட தாய்மார்கள் இருப்பாங்க, அல்லது பால் கொடுக்குற தாய்மார்களும் இருக்கலாம். அதனால் இந்த பிள்ளை ஓடி போய் நான் கூட்டிகிட்டு வரேன் ஒரு அம்மாவை அப்படின்னு சொல்லி சொல்லுது. சின்ன பிள்ளை தான். உடனே சரி போய் கூப்பிட்டு வரணுன்னே அவள் நேராக ஓடி போய் இந்த குழந்தையின் தாயையே கூட்டிகிட்டு வர, கூட்டிகிட்டு வந்து அவட்ட விட்றா. அந்த தாயை பார்த்த உடனே இந்த பார்வோன் குமாரத்தி என்ன சொல்கிறா பாரு. யாத்ராம 2:7. அதன் தமக்கை பார்வோன் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். அந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தியின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரன் ஆனான். அவன் ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். இப்போ நம்ம இதில் பார்க்குறது என்னென்னா, கர்த்தருடைய நடத்துதலை பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அந்த பிள்ளைக்கு தாயே போய் என்ன செய்கிறா, இந்த பிள்ளையை எடுத்து வளர்க்குறா. ரெண்டாவது, அது சம்பளம் வாங்கிட்டு தான் பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்க்குறா. அப்போ அதுக்கு வேண்டிய
ராஜ இதுபடி அந்த பிள்ளைக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கப்படுது. தாய்க்கு கொடுத்தா தானே பிள்ளைக்கு பால் இருக்கும், அதனால் நல்லா கொடுக்குறாங்க, அது கிடைக்கிது. 2வது நல்ல சம்பளம் கிடைக்கிது. அதுக்கப்புறம் தைரியமாக வளர்க்குறா. பார்வோன் குமாரத்தியின் குமாரன் என்று சொல்லி அவளை வளர்க்குறான். அதனால் அந்த யாரும் அந்த பிள்ளைக்கு ஒரு சேதம் இல்லாமல் பார்த்து கொள்வார்கள். 2வது அவள் எபிரேய பாரம்பரியத்தின்படி அந்த பிள்ளையை வளர்த்துருவாள். இன்னும் தாய் தானே பால் ஊட்டி சீராட்டி பாடல்கள் பாடி அந்த கிறிஸ்தவ முறைப்படி அந்த யெகோவாகிய தேவனை புகழ்ந்து பாடி அப்படியே அவள் அந்த பிள்ளையை அந்த மாதிரியே வளர்ப்பாள். அவள் வீட்டில் இருக்க வரைக்கும். பிள்ளை வளர்ந்த பின்பு அந்த பிள்ளை பால்குடி மறந்த பின்பு அந்த பிள்ளையை கொண்டு போய் என்ன செய்கிறார், பார்வோன் அரண்மனையில் விடுறார். அங்கே பார்வோன் அரண்மனையில் அங்கே உள்ள வில் வித்தை வீரனாக அவனை பார்வோன் குமாரத்தி அவனை பழக்குவிக்கிறாள். அதையும் அவன் கற்றுக்கொள்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவனோடு கர்த்தர் கூடவே இருந்தார். ஏன்னா நான் நதியிலேருந்து எடுத்தேன்னு மோசேன்னு பேர் விட்டான். மற்றபடி அவங்க எகிப்திய பெயர்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்படி விடாமல் கர்த்தர் நியமித்த பெயரையே என்ன செஞ்சிருக்கா, அந்த பார்வோன் குமாரத்தி விட்டுருக்கா. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. யாருக்கு? மோசேயின் தாய்க்கு. இப்படித்தான் கர்த்தர் நம்முடைய கண்ணீருக்கு கண்டிப்பாக பலன் கொடுப்பார். அவளே வளர்க்குறா, அந்த பிள்ளைய பால் கொடுக்குறா, அவள் பாரம்பரியத்தின்படி வளர்க்குறான். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு சம்பளம் வாங்கி கொண்டு பிள்ளையை தான் பிள்ளையை வளர்க்குறதுக்கு சம்பளம் வாங்க. அப்போ எவ்வளோ பெரிய காரியம் அது. அப்படி அவளை கர்த்தர் என்ன செய்தார், அவளுடைய கண்ணீருக்கு பலன் கொடுத்தார். இந்த காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்குது, ஆச்சரியமாக இருக்கிறது. 3வது என்னென்னா அழுகை கிடைத்த ஆச்சரியம் பார்த்தோம். அடுத்தாப்பில் அழுகையினால் என்ன கிடைக்குதுன்னா மகிழ்ச்சி கிடைக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழுகிறா. யார் அழுதா? 1 சாமுவேல் 1:10 பார்த்திங்கன்னா அன்னாள் கதை எல்லாருக்கும் தெரியும். அன்னாள் என்ன செய்கிறா, தேவ சமூகத்தில் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். சீலோவில் அவங்க வழக்கத்தின்படி அங்கே போகிறாங்க. அங்கே போய் பலியிட போவார்கள். அதன்படி அங்கே போயிருக்கும்போது எப்பவும் போல் அவனுடைய எல்கானா அவனுடைய முதல் மனைவினால் இவளை எப்போவுமே என்ன செய்வா, விசனப்படுத்திக்கிட்டே இருப்பாள். அதனால் ரொம்ப கவலைப்பட்டு அழுது 1 சாமுவேல் 1:10 பாருங்கள், அவள் போய் யார், அன்னாள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்ன மாதிரி பண்ணியிருக்கான்னு பாருங்கள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் என்ன சொல்கிறா, மனக்லேசமுள்ள ஸ்திரீ என்று சொல்லி அவள் அழுது தேவ சமூகத்தில் தன்னுடைய தேவையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அதை என்ன செய்வேன்னு சொல்கிறா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு ஊழியம் செய்யும்படி நான் வைப்பேன் என்று சொல்கிறார். அப்படியே பிள்ளை பிறந்துச்சு, ஆண் பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளையை அவள் பொருத்தனையின்படி அந்த தேவாலயத்தில் உள்ள ஆசாரியனாகிய ஏலியின் இடத்துல கொண்டு விடுறாள். விட்டுட்டு அவள் ஒரு பாடல்கள் பாடுகிறாள். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. பலவானின் வில் முறிந்து தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்படுவார்கள் சொல்லி அவர் ஆண்டவரை ரொம்ப புகழ்ந்து அவள் என்ன செய்கிறா, பாடுகிறாள். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார்.
பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அவள் அந்த அளவுக்கு கர்த்தரை புகழ்ந்து அவளுக்குண்டான ஒரு சந்தோஷத்தில் அழுகை முடிந்து இப்போ சந்தோஷம் வந்துட்டு, மகிழ்ச்சி வந்துட்டு, ஆனந்த களிப்பில் இந்த பாடல்களை எல்லாம் பாடுகிறார். கர்த்தர் அவருடைய நிலையை பார்த்து அவர் என்ன செய்தார் என்று பார்ப்போம். 21வது வசனம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். இப்போ சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே இருந்தான். அது போக அன்னாளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கிறார். இப்போ சாமுவேலை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, அவன்தான் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி. அவன்தான் இஸ்ரவேலின் முதல் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணின ஆசாரியனாக இருந்தான். அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் அவன்தான் என்ன செய்தான், நியாயம் விசாரித்தான். அந்த பெரிய கிருபைகளை சாமுவேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். இப்படி அன்னாளின் கண்ணீரை கர்த்தர் என்னதாக மாற்றினார், ஆனந்த கண்ணீராக, ஆனந்தமாக ஆனந்த மகிழ்ச்சி அடைய கர்த்தர் கிருபை செய்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா, அழுகையில் ஏற்படும் அற்புதம். அழும்போது கர்த்தர் என்ன செய்கிறார், அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் தேவன் செய்த அற்புதத்தில் ஒன்று. அவர் நாயின் ஊர் என்னும் ஊருக்கு அவர் போய்கிட்டு இருக்கார். அப்படி அவர் போய்கொண்டு இருக்கும்போது 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், நாயின் என்னும் ஊருக்கு போன போது 7:11, மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகருக்கு திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் ஒரு பையன்தான், தாய் விதவை, அன்மை பிள்ளை கிடையாது, அவளுக்கு ஒரே பிள்ளை தான். அந்த பிள்ளையும் என்ன செஞ்சு போச்சு, மரித்து போயிற்று. அப்போ அந்த தாய் எவ்வளோ கண்ணீர் விட்டுருப்பா பாருங்கள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருக்கி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். பாடையில் வச்சு அவரை புதைக்கிறதுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது இயேசுவானவர் அந்த ஊருக்குள்ளே என்ட்ரு பண்ணுறார். அவர் பார்க்குறார். பார்த்து அந்த தாயை பார்த்து என்ன செய்கிறாரு, அழாத, அழுதுகிட்டே போகிறான். ஏன்னா அவளுக்கு இனிமேல் பிள்ளையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம வாழ்கிறது வேஸ்ட்டுன்னு தானே இருக்கும். அதனால் அந்த பிள்ளைக்காக அவள் அழுது கொண்டே போகிறாள். நீ அழாதன்னு சொல்லிட்டு பாடையை தொட்டார். உடனே பாடையை சுமந்துட்டு போன வாலிபர்கள் நின்று விட்டார்கள். உடனே இயேசு என்ன சொல்லுகிறார், அந்த வாலிபனை பார்த்து, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். செத்த பிரேதத்தை பார்த்து, வாலிபனே நீ எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இதை பார்த்த எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை என்ன செய்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட கிருபையை நாம் கண்ணீரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்கிறார், பலன் அளிக்கிறார். எல்லாரும் அவள் நிமித்தமாக அவளுக்கு முதல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். என்ன கொடுக்குறார், பிள்ளையை உயிரோடு கொடுக்குறார். அவள் அடித்த கண்ணீரை பார்த்து மனதுருக்கி அழாதேன்னு சொல்லி அந்த வாலிபனை பார்த்து எழுந்திரு என்று சொன்னார். அவன் எழுந்து பேசினான். அவனை தன் தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த
ஊர் மக்கள் கூட போனவங்க எல்லாரும் பார்த்து என்ன செய்கிறாங்க, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் மகிமைப்படுவதற்கு நம்ம கண்ணீர் வடித்ததுனால அற்புதம் நிகழ்ந்தது. அற்புதம் நிகழ்ந்ததுனால தேவ நாமம் என்ன செய்யப்படுகிறது, மகிமைப்படுகிறது. தேவன் நம்மை சந்தித்தார் என்று. கடைசியாக அழுகிறதுனால என்ன ஆகுதுன்னு பாருங்கள். மரியாள் மார்த்தாள் இவங்க 2 பேருக்கும் ஒரு சகோதரன் இருந்தான், லாசரு. அந்த லாசரு மரித்து போயிட்டான். இவங்க எல்லாம் குடும்பமாக இயேசுக்கு ரொம்ப பிரியமான நண்பர்கள். அப்போ அவன் மரித்து போனான் என்ற செய்தி கேட்டு இயேசுவானவர் 4 நாட்கள் கழித்து பெத்தானியா என்ற ஊருக்கு வருகிறார். அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு முதல்ல மார்த்தாள் போகிறார், அதுக்கப்புறம் மரியாளும் போகிறான். 2 பேரும் போய் ஒரே வார்த்தையை தான் சொல்கிறாங்க, நீர் இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா, இந்த மக்கள் இப்படி அவிசுவாசிகளாக இருக்கிறார்களேன்னு சொல்லி ஆவியில் கலங்கி இயேசு கண்ணீர் வடித்தார். பிரேதத்தை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. கல்லறையில் வச்சுட்டோம். அப்போ அந்த கல்லறையின் கல்லை அகற்றுங்கள் என்று சொல்கிறார். அப்போ மார்த்தாள் பக்கத்தில் நின்றுட்டு, ஐயோ 4 நாள் ஆயிடுச்சு, நாரும் அந்த கல்லறையின் கல்லை நகட்டினா அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் சொல்கிறார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். விசுவாசிக்கணும். கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கும் போது அங்கே கர்த்தர் கண்டிப்பாக தன்னுடைய கிரியை வெளிப்படுத்துவார். அதே மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறார், கல்லறையின் அருகில் வந்து நின்று லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். 43ஆம் வசனம் பாருங்கள். உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே மரித்தவன் என்ன செய்தான், வெளியே வந்தான். ஆனால் அவன் காலு கையில் எல்லாம் பிரேத சேலைகளால் அவன் கட்டப்பட்டிருந்தான். முகமும் சீலைகளால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, அவைகளை கட்டவிழ்த்து விடுங்கள், அவன் கட்டப்பட்டிருக்கிறான், அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். அப்போ அதை பார்த்த எல்லாரும் அநேகர் என்ன செய்தார்கள், விசுவாசிகளானார்கள். 45வது வசனத்தில் பாருங்கள். யூதர்களில் இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். யூதர்கள் தான் இயேசுவுக்கு எதிரிகளாக இருக்காங்க. அவங்க தான் இப்போ என்ன செய்கிறாங்க, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு விசுவாசிகளாகின்றனர். அப்புறம் பரிசேயர் இடத்துல போய் சொல்கிறாங்க. உடனே பரிசேயர் என்ன செய்கிறாங்க, ஐயோ நிறையவர் இப்படி அவங்க பின்னாலே போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. ஆனால் மற்றவர்கள் இயேசுவின் சீஷர்களாக மாறுவதற்கு அவர்கள் ரெடியானாங்க. இப்படி தேவ நாமம் என்ன செய்யப்பட்டது, மகிமைப்பட்டது. இந்த குடும்பத்தார் யாவரும் அழுகிறதை இயேசு கண்டார் என்று வேதம் சொல்கிறது. அதனால் இயேசுவும் என்ன செய்தார், கண்ணீர் வடித்தார். 33வது வசனம் பாருங்கள். அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்படி எல்லாரும் கண்ணீர் விட்டதுனால இப்போ உயிரோடு யாரை எழுப்பி விட்டார் ஆண்டவர், லாசருவை உயிரோடு எழுப்பினார். அப்போ மரணத்தின் மீது ஒரு வெற்றி கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். இப்போ நம்ம 5 காரியங்கள் பார்த்தோம். எதெல்லாம் பார்த்தோம்? முதலாவது, நம்ம அழுகையினால் நமக்கு என்ன இது கிடச்சிது, அமைதியும் ஆசீர்வாதமும். ஆகாருக்கு ஒரு அமைதி கிடைத்தது. அதே மாதிரி கர்த்தர் பிள்ளையோடைய கூட இருந்து பிள்ளைக்கு என்ன செய்ய, சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். அது மாதிரி பிள்ளைக்கு தேவையான தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார். இதை மாதிரி கர்த்தர் என்ன செய்ய, அவனை வனாந்திரத்தில் வில்வித்தையில் பெரியவன் ஆக்கினார். அவருடைய ஆசீர்வாதத்தையும் அமைதியும் அவர் பெற்றார். 2வது ஆசீர்வாதமான காரியம் நடந்தது. என்னென்னா, மோசேயை அப்படியே நாணப்பட்டியில் வச்சு போட்டாலும் அந்த பிள்ளை என்ன செய்யப்பட்டது, பார்வோன் குமாரத்தின் பிள்ளையாக வளர்க்கப்பட்டது. அதுக்கு முன்னால் அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்தது யார், அந்த மோசேயின் தாய் தான் பிள்ளைக்கு பால் கொடுத்தாள். பிள்ளையை எபிரேய பாரம்பரியத்தின்படி அவள் வளர்த்தாள். அப்படியெல்லாம் வசனங்களை சொல்லி சொல்லி சொல்லி, தாயினா எப்படி வளர்ப்பா,
வசனத்தை சொல்லி அழாமல் இருக்கிறதுக்கு கிறிஸ்தவ பாடல்களை பாடி அப்படி தானே வளர்ப்பாங்க. அதை மாதிரி இவளும் என்ன செய்கிறா, தன் பிள்ளையை வளர்க்கும் ஒரு தாயாக இருந்தார். அதோடு கூட தான் வளர்ப்பதற்கு சம்பளம் கொடுத்தார்கள். அப்படி சம்பளம் கொடுத்து தாம்பிள்ளையே அவள் வளர்க்க. இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற காரியமே இல்லை. ஏன்னா அந்த பிள்ளைகளெல்லாம் எபிரேய ஆண் பிள்ளைகளை நதியில் போட்டுறணும், இல்லாட்டா கொன்று போட்டுறணும். இங்கே ஒன்றும் நடக்காமல் அந்த பிள்ளை என்ன செய்து அந்த எபிரேய வீட்டிலேயே வளர்ந்து நல்லா வளர்ந்த பின்பு அந்த பிள்ளை எங்கே போகுது, பார்வோனுடைய அரண்மனைக்கு போகுது. அப்படி ஒரு ஆச்சரியப்படும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அடுத்தது ஆனந்தமும் மகிழ்ச்சியும். அன்னாள் தெய்வ சமூகத்தில் தன்னுடைய மன கிளேசத்தை எல்லாம் ஊற்றினாள். பொருத்தனையோடு ஜெபித்தாள். கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டு அவளுக்கு என்ன கொடுத்தார், ஒரு பிள்ளை. அவள் அதுக்கப்புறம் அவள் விசுவாசித்தாள். ஏலி கிட்டத்தில் சொல்லும்போது, ஏலி நீ சேனைகளின் கர்த்தரிடத்தில் கேட்ட எல்லாவற்றையும் அவர் உனக்கு அருளுவார்னு சொன்னான். சொன்ன மாத்திரத்திலே அதை அவள் விசுவாசித்து அதற்கு பின்பு அவள் சாப்பிடாமல் இருக்கவில்லை, முகம் அவள் வாடாமல் சந்தோஷமாக இருந்தாள். அதனால் கர்த்தர் அவளுக்கு அந்த விசுவாசத்தை பார்த்து அவளுக்கு ஒரு பையனை கொடுத்தார். அதுதான் சாமுவேலை அவள் பொருத்தனையின்படி அப்படியே கொண்டு ஏலியின் இதில் விட்ட உடனே அந்த பிள்ளையும் நன்றாக வளர்ந்து இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாக இருந்தான். அடுத்தாப்புல இஸ்ரவேலின் முதல் 2 ராஜாக்களையும் அவன்தான் அபிஷேகம் பண்ணினான் ராஜாக்களாக. அதனால் அவன் என்ன செய்தான், கர்த்தரால் ஆசாரியனாக நியமிக்கப்பட்டிருந்தான். அப்புறம் நியாயாதிபதியாக இருந்தான். அதனால் அவள் கண்ணீருக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைபடியாக கர்த்தர் கிருபை செய்தார். மேலும் அவளுக்கு 2 குமாரத்திகளையும் 3 குமாரரையும் கர்த்தர் கொடுத்தார். அப்புறம் கண்ணீரோடு வந்த நாயனூர் விதவைக்கு கர்த்தர் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி கொடுத்து எல்லா மக்களும் தேவன் நம் மத்தியில் வந்துவிட்டார் என்று சொல்லத்தக்கதாக தேவ நாமம் மகிமைப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த நாயனூரிலே நிகழ்த்தினார். அது ஏன்னா அந்த பெண்ணினுடைய கண்ணீரை பார்த்து. அவள் ஒரு கைம்பெண், அவளுக்கு இருந்த ஒரே மகனும் இறந்து விட்டான். அதை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். அடுத்தது அவர் மரணத்தை வெற்றியை கட்டளையிடுகிறார். அதிசயமான வெற்றியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அது யாருடைய கண்ணீர்னால், அந்த சகோதரிகள் வடித்த கண்ணீர். அவரோடு கூட வந்த யூதர்கள் எல்லாரும் அழுகிறாங்க. அதை பார்த்து இயேசு ஆவியில் கலங்கி கண்ணீர் வடித்து அவர் என்ன செய்கிறார், அந்த கல்லறையின் அருகில் போய் லாசருவே வெளியே வா என்று அழைத்து லாசருவை உயிரோடு எழுப்பினார். இதை கண்ட யூதர்கள் அநேகர் விசுவாசிகளானார்கள். தேவநாமம் மகிமைப்பட்டது. இப்படி அதிசயமான மரணத்தினின்று கர்த்தர் ஒரு வெற்றியை அவர்களுக்கு கொடுத்தார். இப்போ அந்த அழுகையின் பயன்கள் 5 பார்த்தோம். 1 ஆச்சரியம், 2வது அமைதியும் ஆசீர்வாதமும், 3வது ஆனந்தமும் மகிழ்ச்சியும், 4வது அற்புதத்தினால் தேவ நாமம் மகிமைப்பட்டது, 5வது அதிசயமான வெற்றியை கர்த்தர் மரணத்தினின்று கொடுத்தார். தேவன்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் மட்டும் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக மக்கள் நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் தெய்வ சமூகத்தில் வடிக்கும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீர் எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீர் கண்ணீரை கடந்து செல்கிற தேவன் அல்ல ராஜா. அந்த கண்ணீருக்கு நிச்சயமாய் பலன் அளிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வேதாகமத்தின் அடிப்படையிலே நாங்கள் சிந்திக்கும்போது யாருக்கெல்லாம் நீர் இறங்கினீரோ நாங்களும் உங்களுடைய பிள்ளைகளப்பா, எங்களுக்கும் நீர் இறங்கி எங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை நீர் தள்ளாமல் நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா. எப்படி ஆகிலும் இறங்கி கிருபை செய்யும். இயேசுவே, உம்முடைய நாமம் எங்கள் நிமித்தம் மகிமைப்பட, அநேகர் உம்முடைய வழிநடத்தப்பட நீர் கிருபை செய்யும். நீரே ஆசீர்வதியும், நீரே வழி நடத்தும் அப்பா. கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். அதற்கென்று எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் கண்ணீரின் ஜெபத்திற்கு கிடைக்கும் பயன்கள் யாவை என்பதை பற்றி தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you all.